விவர்ஸ், வாசிக்க மணிவண்ணன். இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, காட்மண்ட் போறோங்க. யூஎஸ்ல முருகர் கோயிலுங்க. அவ்வளவு விசேஷமா இருக்குமா. நிறைய காவடி எடுக்கிறேன் அப்படின்றாங்க, நிறைய பால் குடம் எடுக்கிறாங்க. அவ்வளோ ரஷ்ஷுங்க. பாத யாத்திரையெல்லாம் போறேன்டாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரே டெம்ட் ஆச்சு. அந்த முருகரை கண்டிப்பா நான் பார்த்தாகணும் அப்படின்னு ரொம்ப ஒவ்வொரு தடையும் ட்ரை பண்ணுவேங்க. இந்த தடவை விடலைங்க. கிட்ட நெருங்கிட்டேங்க. பாருங்க இந்த முருகர் கோயில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகான முருகர் டெம்பிள்ங்க. பாருங்க உள்ள என்ட்ராகும் போதே எவ்வளவு தெய்வீகமா இருக்கு. நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது பால் குடம் எடுத்துட்டு வரவங்களுக்கும் காவடி எடுத்துட்டு வரவங்களுக்கும் எவ்வளவு அவங்களுக்கும் எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்குங்க. இப்ப நான் முருகரை சந்திக்க போறேன் அப்படின்ற சொல்லல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார் பார்க்கிங்க்கு இங்க பிரச்சனையே கிடையாதுங்க. அவ்வளோ கார் பார்க்கிங் கோவில சுத்தி சுத்தி ஒரு நேம்ல இருக்குங்க. நிறைய ஷாப்பிங்ல எல்லாம் அந்த ஷாப்புக்கு இந்த முருகர் கோயிலாலே நிறைய பேர் வந்து கார் பார்க்கிங் இருக்கு. பக்கத்திலே அன்னதானம் கூடம் பாத்தீங்கல்ல, பெரிய அன்னதானம் கூடம். அந்த அன்னதானத்துல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெளியில வந்து இந்த முகப்பை, இந்த கோபுர முகப்பை எடுத்தேங்க. ரொம்ப நல்லா அழகா இருந்தது அந்த முருகர். இப்போ உள்ள என்ட்ராய் போறோம் அப்படின்றதுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா நம்ம? இது போன உடனே ஒரு தட்சிணாமூர்த்தி போட்டோங்க. ரொம்ப அழகா இருந்துச்சா, அப்படியே எடுத்துட்டோம். இப்போ நாங்க உள்ள என்ட்ராக போறோங்க. இப்போ என்ட்ரு ஆயிட்ட உடனே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த அன்னதானம்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ என்ட்ராயாச்சு, முருகனை தரிசனம் பண்ணியாச்சு. சூப்பரா இருக்காங்க முருகர். அப்படி அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா முருகர் மட்டும் விசேஷல பாருங்க எவ்வளோ அழகா இருக்காரு பாத்தீங்களா. அப்படியே பக்கத்திலே ஈஸ்வரன் கோவில், அம்பாள், எல்லாமே நிறைய எல்லாமே இருக்காங்க. இல்லாத கடவுளே கிடையாதுங்க அங்க. 63 நாயன்மார்களை வந்து அழகா செட் பண்ணி அழகா அடுக்கியிருக்காங்க. சின்ன ஆனா பெருசா இல்லாம கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு. ஓகே, பரவாயில்ல, ரொம்ப அழகா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சிவன், விநாயகர். போனவதே இந்த கணபதியை நான் கும்பிட்டுட்டேங்க. அவ்வளோ தெய்வீகமா இருந்து பாத்தீங்களா. 63 குட்டி குட்டி குட்டியா எவ்வளவு அழகா அடுக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. சூப்பரா இருக்குதுங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. ஈஸ்வரன் பாத்தீங்களா. கற்பக விநாயகருங்க. கற்பக விநாயகர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பைரவர், அப்புறம் ஐயப்பர், எல்லா சுவாமிகளுமே இங்க இருக்குது. அம்பாள், ஐயப்பர், எல்லா சுவாமிகளும் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க முருகர் கோவில். அந்த முருகர் கோயில்ல மேல இருந்து நம்ம உள்பக்கம் இருந்து பார்த்தோம்னா பாருங்க, நான் கிட்ட எங்க ஐயப்பனை அப்படியே எவ்வளவு அழகா தரிசனம் பண்ணுன்னு பாருங்க. சிவன், பார்வதி, பெருமாள் ஆண்டாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சோமசுந்தரர். சிவனும் பார்வதி எவ்வளோ அழகா உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. மீனாட்சி அம்மன் எவ்வளோ அழகா அற்புதமா அலங்காரம்லாம் அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்ததுங்க அலங்காரம்லாம் எங்களுக்கு. எல்லாம் சுத்தி வந்தது பாருங்க. ஐயப்பர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் எனக்கு. ஸோ அங்கேயும் ஐயப்பனை பார்த்தாச்சு. பார்த்து சிவனெல்லாம் தரிசனம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா நாங்கள் எல்லா சுவாமிகளும் பார்த்தேன். அங்கே ஒன்றும் இல்லைங்க, பைரவர் இருந்தார். பைரவர், சனீஸ்வரர் பகவான் அழகாக இருந்துச்சு. சாமியை தரிசனம் பண்ணிட்டு பார்த்தீங்களா. பைரவர், சூரியனு, சந்திரன், 2 சாமியை நான் விடலைங்க. 2 சுவாமியை பார்த்துட்டு வெளியில பாருங்க முருகர், வள்ளி தேவியானையோட கைலாசனம், சிவன் பார்வதி உட்காந்துக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தோட அப்படியே கொஞ்சம் வெளியில வந்தங்க. வெளியில வரும்போது 2 யானை அழகா, இந்த 2 யானையும் அழகா கார் பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். கார் பார்க்கிங் பக்கத்துல வந்த உடனே பாத்தீங்கன்னா அன்னதானம் கூடங்க. பெருசா இருந்ததுங்க. பெரிய எப்பவுமே வந்து அங்க எல்லாருக்குமே நிறைய அதாவது
எந்த ஜனம் எப்போ வந்தாலும் சாப்பாடு கிடைக்கும் போல இருக்கு. நாங்க போகும்போது கூட வந்து அன்னதானம் கொடுத்துட்டு தாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா முதல்லயே நான் வந்து பீமாஸ் ஹோட்டல் பீமாஸ்ல போயிட்டு தலவாழல விருந்து, திருப்பதி பீமாஸ்ன்ட்டு. ஸோ எங்க லக்கி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கோசம் எல்லாருமே இலை போட்டு சாப்பாடு, பாயாசம், இளநீ பாயாசம், கூட்டு, பொரியல், சாம்பார், வத்த குழம்பு, எல்லாமே ஸ்வீட்டு, வடை எல்லாமே வச்சு இருந்ததுங்க. செம்மையா ஃபுல்லா சாப்பிட்டுட்டனால என்னால அங்க சாப்பிட முடியலைங்க. அதுக்கப்புறம் இங்கேயே ஃபுல் கட்டு கட்டிட்டோம். ரெடியா இருந்து எங்க லக்கி வந்து போனவுடனே ரிசர்வேஷன் இல்லை, பிரசாதங்கள்லாம் நிறையவே இருந்தது. எங்களால் சாப்பிட முடியல. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டேங்க. பாய்.